நம்ம இப்படி தொடர்ச்சியாக மனிதர்களை எலிமினேட் பண்ணிட்டே போறது சோஷியலி அது வந்து ஒரு சிக்கல் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமத்துல இருக்கிறவங்கலாம் கூட நிறைய கிராமப்புற கலைகள், கிராமப்புற இது பேர் என்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதிலலாம் ஈடுபட்டு நிறைய கிரியேட்டிவா நிறைய பண்றாங்க. அந்த மாரி யாரா இருந்தாலுமே சரி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணக்கூடிய தொழில்கள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா, ஒரு மனித வளம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அவங்கள பட் வந்து ஒரு டல் வேலையில நம்ம உட்காத்தி வச்சு செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து அது ஒரு கிரைம் அது. நம்ம மனிதர்கள வந்து சரியா உ உபயோகப்படுத்தலன்னு அர்த்தம். ஆனா இந்தியா மாரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள, இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லல்ல. ஒரு கிரியேட்டிவான எல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்ல வந்து பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு உருவாக்கி கரெக்ட், கொடுக்கணும்ன்றீங்களா? கரெக்ட். பேங்க்ல போய் இங்கேருந்து பணம் வாங்குறதுக்கு பதிலா ஏடிஎம்ல போய் நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏடிஎம் தயாரிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ஸோ, இந்த பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கிறவனோட பசங்க இன்ஜினியரிங் படிச்சு அவங்க ஏடிஎம் டிசைன் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஸோ, நீங்க யார் வந்து இந்த மெஷின்லாம் தயாரிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திறன் எப்படி இருக்கும்? அப்படின்றத யோசிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காருன்னா, அவருடைய பிள்ளை நாளைக்கு வந்து அந்த டிரைவரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அந்த ஓ! டிரைவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த டிரைவர்லெஸ் கார் அங்கேருந்து டிசைன் பண்ணணும்ல. ஓகே. நீங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு வேற கேட்க. வழியே இல்ல. அ ஆப்டிமிஸ்டிக் இல்லாம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் தான் மறுபடியும் இந்த கேள்வி எழுப்புது. சத்யா சக்ரவர்த்தி இஸ் டிசைனிங் ஹிஸ் ஓன் யூனிவர்ஸ் வேர் பீப்பிள் வில் டூ கிரியேட்டிவ் ஜாப்ஸ் அண்ட் பி ஹேப்பி இன் தேர் லைஃப் அண்ட் த மெஷின்ஸ் வில் வொர்க் ஃபார் தெம். சோ லாங் அஸ் தேர் இஸ் அக்செப்டன்ஸ். ஹா. பப்ளிக் அக்செப்டன்ஸ். நம்ம பப்ளிக் எப்பவுமே மதிக்கணும். மக்கள மதிக்கணும். அதுதான் ஜனநாயகமே. மக்கள் மதித்து என்ன ஏத்துக்கிறாங்களோ, அத நம்ம வந்து புஷ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆஸ் அ டெக்னாலஜிஸ்ட், வி ஷுட் பி ரெடி டூ புஷ் த பெஸ்ட் டெக்னாலஜி டு த சொசைட்டி.